அத்தியாயம் 108 யார் அந்த பெண்? ஒரு நிமிடம் இருளில் மிதந்த பிறகு கபிலனின் பார்வை மங்கலாகி அவன் சுயநினைவை இழந்தான். அவனது உடல் இன்னும் இருளில் மிதந்து கொண்டிருந்தபோது அவனது உடலுக்கு முன்னால் ஒரு விரிசல் தோன்றியது. ஒரு இளம் கருப்பு முடி கொண்ட பெண் விரிசலிலிருந்து வெளியே வந்து கபிலனின் மிதக்கும் உடலின் முன் நின்றாள். அந்தப் பெண் அழகாக இருந்தாள். அவள் தன் கருஞ்சிவப்பு நிறக் கண்களால் கபிலனின் உடலைப் பார்த்தாள். அவளுடைய உடைகள் முற்றிலும் வெண்மையாக இருந்தன. அவள் கையின் பின்புறத்தில் ஒரு பழுப்பு நிற பூ பொறிக்கப்பட்டிருந்தது. பியா தன் தோள்பட்டையின் மேல் அமர்ந்திருந்தாள். பியா கபிலனை பார்த்ததும் அவன் மிதக்கும் உடலை நெருங்கி அவன் பெயரைச் சொல்லி அழைத்தாள். கபிலிடமிருந்து விலகிச் செல், இல்லையென்றால் உன் உயிர் இங்கே பிரிந்துவிடும். அந்தப் பெண் பியாவை பார்த்து குளிர்ந்த குரலில் பேசினாள். கவலைப்படாதே, அவன் நலமாக இருக்கிறான். அவன் விசாரணையில் தோல்வியடைந்தாலும் அவன் இறக்க மாட்டார். அந்தப் பெண்ணின் வார்த்தைகளைக் கேட்டதும் பியா நிம்மதிப் பெருமூச்சு விட்டாள். கபிலனின் உடலை ஒருமுறை உற்றுப் பார்த்த பிறகு அந்தப் பெண் தன் கையை அசைத்தாள். அப்போது கருமையான இருள் மறைந்தது. அந்தப் பெண்ணும் பியாவும் ஒரு வெள்ளை அறைக்குள் தோன்றினர். அந்த அறை பல வண்ண மிதக்கும் புத்தகங்களால் நிரம்பியிருந்தது. அறையின் நடுவில் ஒரு நாற்காலியும் ஒரு மேசையும் வைக்கப்பட்டிருந்தன. அந்தப் பெண் மேஜையை நெருங்கி உட்கார்ந்து மிதக்கும் சிவப்பு புத்தகத்தை எடுத்துப் படிக்க ஆரம்பித்தாள். பறந்து கொண்டிருந்த பியா அறையின் ஒரு மூலையில் மிதக்கும் 3 உருவங்களைப் பார்த்தாள். அந்த உருவங்கள் கபிலன், பார்த்திபன் மற்றும் தரன். அவர்கள் மூவரும் மயக்கமடைந்தனர். ஒரு பெருமூச்சுடன் பியா மேஜையை நோக்கி பறந்து சென்று கபிலன் விழித்தெழும் வரை காத்திருக்கத் தொடங்கினாள். கபிலா! ஒரு பழக்கமான குரல் கபிலனின் பெயரை கவலையுடன் அழைத்தது. கபிலன் கண்களைத் திறந்து பார்த்தான். அந்த உருவம் தன் பெயரைச் சொல்லிக் கூப்பிடுவதைக் கண்டான். அப்பா! கபிலனுக்கு முன்னால் ஒரு கருப்பு முடி கொண்ட நடுத்தர வயது மனிதர் நின்று கொண்டிருந்தார். அது ராஜரத்தினம். அவன் கவலையுடன் கபிலனை பார்த்தான். குணப்படுத்துபவர் உங்கள் அம்மாவைச் சரிபார்க்கும் வரை நீங்கள் நண்பர்களுடன் வெளியே இருக்கீங்களா? குழப்பமான முகபாவத்துடன் கபிலன் தனது தந்தையைப் பார்த்தான். அவன் முன் நின்றவர் நிச்சயமாக அவனுடைய தந்தைதான். ஆனால் ஏதோ காரணத்தால் கபிலனுக்கு அவன் இளமையாகத் தெரிந்தான். நான் முக்கியமான ஒன்றை மறந்துவிடுவது போல் உணர்கிறேன். கபிலன் தன்னைப் பார்த்தான். அவன் கைகள் 5 முதல் 6 வரை வயது குழந்தையின் கைகளைப் போலவே குட்டையாக இருந்தன. கபிலன் யோசித்துக் கொண்டிருக்கும்போதே இன்னொரு குரல் ஒலித்தது. 10 வயது கருப்பு முடி கொண்ட ஒரு சிறுவன் ராஜரத்தினத்தை பார்த்தான். அந்தக் குழந்தையின் கண்கள் பதட்டமாகவும் கவலையாகவும் இருந்தன. அப்பா! அம்மா நலமா? கபிலன் அந்தப் பையனைப் பார்த்தான். அது நவீன். அது என் சகோதரனா? சிறுவன் கைலைப் பார்த்து கண்களை சிமிட்டினான். ராஜரத்தினம் கவலையுடன் குழந்தைகளைப் பார்த்தான். அவன் மனைவியின் நிலை மோசமாக இருந்தது. மருத்துவர்கள் தங்களால் முடிந்ததைச் செய்து கொண்டிருந்தார்கள். நவீன் கவலைப்படாதே, அம்மா நலமாக இருக்கிறாள். கபிலனை கொஞ்சம் விளையாட வெளியே அழைத்துச் செல். நவீன் ராஜரத்தினத்தை பார்த்து தலையை ஆட்டிய பின் கபிலனின் கையைப் பிடித்தான். வெளியே போகலாம். என்ன நடக்கிறது என்று கபிலனுக்கு குழப்பமாக இருந்தது. ஆனால் அவன் நவீனின் பின்னால் பின்தொடர்ந்தான். விரைவில் அவர்கள் தாழ்வாரத்தை விட்டு வெளியேறி பெரிய வாயிலுக்கு முன்னால் வந்தார்கள். வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு இருவரும் ஒரு பூங்காவிற்கு வந்தார்கள். வீட்டிலிருந்து அந்த பூங்கா அவ்வளவு தொலைவில் இல்லை. அது ஒரு பெரிய திறந்தவெளிப் பகுதி. அரை அடி அளவிலான புல் நிறைந்திருந்தது. பூங்காவில் சிறு குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தனர். கபிலனை நவீன் பார்த்ததும் சில குழந்தைகள் அவசரமாக அவர்களைச் சூழ்ந்து கொண்டனர். நவீன் விளையாடும் மனநிலையில் இல்லை. கபிலனை குழந்தைகளுடன் விட்டுவிட்டு வீடு திரும்பினான். கபிலன் நவீனின் மங்கலான உருவத்தை குறுகிய கண்களுடன் பார்த்தான். திடீரென்று கபிலனின் பின்னால் நின்றிருந்த 6 வயது குழந்தை பேச ஆரம்பித்தது. கபிலன், உன் அம்மா இறந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா? கபிலன் குழந்தையைப் பார்த்தான். அவனுக்கு தங்க நிறமுடி மற்றும் கருப்பு கண்கள் இருந்தன. குழந்தையின் முகத்தில் ஒரு விளையாட்டுத்தனமான புன்னகை இருந்தது. இல்லை, அவளுக்கு உடம்பு சரியில்லை. கபிலன் ஒரு தீவிரமான முகபாவத்துடன் பதில் அளித்தான். ஆனால் பின்னர் அவன் முகம் சுளித்தான். ஏதோ தவறு இருப்பதாக அவன் உணர்ந்தான். அவளுக்கு உடம்பு சரியில்லையா? தங்க முடிகொண்ட குழந்தை சீறி பாய்ந்து கபிலனை பின்னுக்குத் தள்ளியது. அவள் இறந்துவிட்டாள். அதை ஏற்றுக்கொள்.
நீ ஏன் போய் சொல்கிறாய்? நீ கபிலன் பதில் சொல்லப் போகும்போது ஒரு கருப்பு முடிகொண்ட நடுத்தர வயது மனிதர் திடீரென வானத்திலிருந்து கீழே இறங்கினார். அந்த மனிதர் தங்க நிற அங்கிகளை அணிந்திருந்தார். முகபாவமற்ற முகத்துடன் அவர் குழந்தைகளைப் பார்த்தார். ஏதோ காரணத்தினால் அந்த மனிதனின் தங்க மாணவர்கள் பரிச்சயமானவர்கள் போல் கபிலன் உணர்ந்தான். அந்த மனிதன் குழந்தைகளை அணுகி ஒரு குழந்தையைப் பிடிக்க முயன்றான். கபிலனை சுற்றியுள்ள அனைத்து குழந்தைகளும் பீதியடைந்தனர். அவர்கள் அவசரமாக பூங்காவை விட்டு ஓடத் தொடங்கினர். கபிலன் அந்த மனிதனைப் பார்த்து கண்களைச் சுருக்கினான். அவனை முன்பு பார்த்தது போல் உணர்ந்தான். ஆனால் அவனுக்கு நினைவில் இல்லை. மாமா, உங்களுக்கு ஏதாவது தேவையா? எல்லா குழந்தைகளும் ஓடியபோது அந்த மனிதன் முகம் சுளித்தான். இப்போது கபிலன் மட்டுமே அவனுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தான். குளிர்ந்த பார்வையுடன் அவர் கபிலனின் காலரைப் பிடித்து தூக்கினார். நீ என்ன செய்கிறாய்? கபிலன் விரக்தியுடன் பேசினான். என்ன நடக்கிறது என்று அவனுக்குப் புரியவில்லை. ஒரு தீவிரமான முகபாவத்துடன் அவன் தன் சிறிய கையை ஒரு முஷ்டியில் இறுக்கி அந்த மனிதனின் கையை குத்தினான். என்னை விடுங்கள். கபிலனின் துணிச்சலான செயல்களைப் பார்த்து அந்த மனிதன் புருவத்தை உயர்த்தினான். அவன் சிரித்துக்கொண்டே கபிலனின் வாயில் எதையோ திணித்து அவனை தூக்கி எறிந்தான். எனக்கு என்ன ஊட்டின? அந்தக் கருப்பு முடிகொண்ட மனிதன் கபிலனின் சிறிய உருவத்தைப் பார்த்துவிட்டு நடக்க ஆரம்பித்தான். உன்னைப் போன்ற ஒரு எறும்பை நான் தேர்ந்தெடுத்ததற்கு நன்றியுடன் இரு. அந்த மனிதன் மிதக்கத் தொடங்குவதற்கு முன்பு வெறுப்புடன் பேசினான். கபிலனின் பார்வையில் இருந்து மறைந்தான். கபிலன் இடைவிடாமல் இருமிக் கொண்டிருந்தான். அந்த மனிதனின் வார்த்தைகளைக் கேட்டான். எறும்பு! திடீரென்று அவனது வாயிலிருந்தும் மூக்கிலிருந்தும் இரத்தம் வரத் தொடங்கியது. அவனது மார்புக்குள் ஒரு கூர்மையான வலி தோன்றியது. அவன் மார்பைப் பிடித்துக் கொண்டான். அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. இது வேதனையானது. சில நிமிடங்கள் அழுத பிறகு கபிலன் எழுந்து நின்று முகத்தைத் துடைத்தான். அவனுக்கு விசித்திரமான வலி ஏற்பட்டது. ஆனால் அது தாங்க முடியாததாக இல்லை. நான் அப்பாகிட்ட சொல்லணும். அவன் சிவந்த கண்களுடன் வீடு திரும்ப நடக்க ஆரம்பித்தான். வீட்டு வாசலில் நுழைந்ததும் கபிலன் ஒரு அழகான தோட்டத்திற்குள் நடந்தான். அவன் அம்மாவுக்கு பூக்கள் பிடிக்கும் என்பதால் தோட்டம் பல்வேறு பூக்களால் நிரம்பியிருந்தது. அந்தப் பெரிய வீட்டிற்குள் சிறிது நேரம் நடந்து சென்ற பிறகு அவன் தன் தந்தையின் அறைக்கு முன்னால் வந்தான். கபிலன் அறைக் கதவிலிருந்து சிறிது தூரம் சென்று நின்று கண்களை சிமிட்டினான். அவனது தந்தையும் சகோதரர்களும் அறைக்கு வெளியே நடந்து கொண்டிருந்தனர். திடீரென்று அறையின் கதவு திறக்கப்பட்டது. உள்ளே இருந்து ஒரு குணப்படுத்துபவர் வெளியே வந்தார். ராஜரத்தினுடன் பேசியபோது குணப்படுத்துபவரின் முகத்தில் ஒரு நிம்மதியான வெளிப்பாடு இருந்தது. சிறிது நேரம் குணப்படுத்துபவருடன் பேசிய பிறகு ராஜரத்தினம் சிரிக்கத் தொடங்கினார். நவீனும் ராஜேந்திரனும் கூட நிம்மதிப் பெருமூச்சு விட்டனர். குணப்படுத்துபவரிடம் விடைபெற்ற பிறகு மூவரும் அவசரமாக அறைக்குள் நுழைந்தனர். கபிலன் மறைந்து கொண்டிருக்கும் குணப்படுத்துபவரை பார்த்துவிட்டு அறையை நோக்கி நடக்கத் தொடங்கினான். அவன் கதவில் நின்று உள்ளே எட்டி பார்த்தான். அந்த அறை அவனுடைய தந்தைக்கு சொந்தமானது. அந்த அறையில் விலையுயர்ந்த பொருட்கள் எதுவும் இல்லை. ஆனால் அது ஓவியங்களாலும் சில பழைய பழங்காலப் பொருட்களாலும் நிறைந்திருந்தது. திடீரென்று கபிலனின் பார்வை படுக்கையின் மீது பதிந்தது. அவனது தந்தையும் சகோதரர்களும் மகிழ்ச்சியான முகபாவங்களுடன் படுக்கையைச் சுற்றி நின்று கொண்டிருந்தனர். படுக்கையில் பழுப்பு நிறமுடி கொண்ட வெளிரிய பெண் ஒருவர் அமர்ந்திருந்தார். அவள் வெளிரியிருந்தாலும் அழகாகத் தெரிந்தாள். அவள் சிரித்துக்கொண்டே ராஜரத்தினத்தை அன்பான கண்களால் பார்த்தாள். நான் நல்லா இருக்கேன்னு சொன்னேன். நீங்க எப்பவும் ரொம்ப கவலைப்படுறீங்க. பாருங்க, குழந்தைகள் கூட உன்னால் கவலைப்படுகிறார்கள். ராஜரத்தினம் அந்தப் பெண்ணின் கையை பிடித்தார். நீ நலமாக இருக்கிறாய் என்று நான் மகிழ்ச்சியடைகிறேன் அலிசா. இப்போது நாம் அனைவரும் என்றென்றும் ஒன்றாக இருக்க முடியும். நவீன் மற்றும் ராஜேந்திரன் இருவரும் அந்தப் பெண்ணை கட்டிப்பிடித்து தங்கள் கவலைகளை வெளிப்படுத்தத் தொடங்கினர். மறுபுறம் கபிலன் தனது இடத்திலேயே உறைந்து போயிருந்தான். வெளிரிய பெண்ணை பார்த்துக் கொண்டே அவன் அழ ஆரம்பித்தான். அம்மா! ராஜரத்தினம் அறைக் கதவை பார்த்தான். கபிலன் கண்ணீர் நிறைந்த கண்களுடன் அந்தப் பெண்ணைப் பார்த்துக் கொண்டிருந்தான். கபிலன், இங்கே வா. அம்மா இப்போ நல்லா இருக்கேன். அந்தப் பெண் கபிலனை அன்புடன் பார்த்து கையை அசைத்தாள். அந்தப் பெண் மீண்டும் அழைத்தாள். ஆனால் கபிலன் அசையவில்லை.
அவன் அவளைப் பார்த்து கொண்டே அழுது கொண்டிருந்தான். ராஜரத்தினம் கபிலனை நோக்கி நடந்தான். அவன் குனிந்து கண்ணீரைத் துடைத்தான். ஏன் ஒரு குழந்தையைப் போல அழுகிறாய்? அம்மா இப்போது நன்றாக இருக்கிறாள். அவள் என்றென்றும் எங்களுடன் இருப்பாள். நவீனும் ராஜேந்திரனும் கபிலனை நெருங்கி அவன் முதுகில் தட்ட ஆரம்பித்தனர். அப்பா, அவன் ஒரு முட்டாள். இப்பவும் இப்படிதான் அழுறான். நவீன் கபிலனின் காசோலையைக் கிள்ளிவிட்டு வெளிரிய பெண்ணை நோக்கித் திரும்பி நடந்தான். ராஜரத்தினம் கபிலனின் கையைப் பிடித்துக் கொண்டு படுக்கையை நோக்கி நடக்கத் தொடங்கினார். ஆனால் கபிலன் அவரது கையை இறுக்கமாகப் பிடித்துக்கொண்டு அசையவில்லை. என்ன ஆச்சு கபிலா? அவன் குழப்பத்துடன் கபிலனை பார்த்தான். அதே நேரத்தில் படுக்கையில் அமர்ந்திருந்த பெண் சிரித்துக்கொண்டே கபிலனை பார்த்தாள். அம்மாவை கட்டிப்பிடிக்க வேணாமா? கபிலன் தன் அம்மாவை பார்த்து ஒரு அடி பின்வாங்கினான். ராஜரத்தினம் முகம் சுளித்தார். உங்க அம்மாவை காத்திருக்க விடுவீங்களா? ஆழ்ந்த மூச்சோடு கபிலன் தன் கைப்பையால் கண்ணீரை துடைத்துவிட்டு தன் தந்தையை தீவிரமாக பார்த்தான். அம்மா இன்று இறந்துவிட்டாள் என்பது எனக்கு நினைவிருக்கிறது. அவர் நடுங்கும் விரலால் அந்தப் பெண்ணை நோக்கிச் சுட்டிக்காட்டி அடைபட்ட குரலில் பேசினார். அவள் இறந்துவிட்டாள். ராஜரத்தினத்தின் கண்கள் இருண்டு போயின. அவன் கபிலனின் தோளை இறுக்கமாகப் பிடித்துக்கொண்டு கோபமாகக் கத்தினாள். உனக்கு பைத்தியமா? அவ நல்லா இருக்கா? தலையை ஆட்டிக்கொண்டே கபிலன் தனது வார்த்தைகளை மீண்டும் கூறினான். என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. அம்மா இறந்துட்டாங்க. கபிலனின் தோளில் ராஜரத்தினத்தின் பிடி தளர்ந்து அவர் முழங்காலில் விழுந்தார். கபிலனின் பார்வையின் கீழ் ஒரு கண்ணாடியைப் போல எல்லாம் விரிசல் அடைந்தது. அவனது பார்வை மீண்டும் இருட்டாக மாறியது.